ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். நம்ம ஆல்ரெடி சிந்து சமவெளி நாகரிகத்தில் பார்ட் 1 பார்த்துருக்கோம். அடுத்து இது அதோட கண்டினியூவேஷன். நமக்கு 6th to 12th இருக்க ஐவிசி ஃபுல்லாகவே சிந்து சமவெளி நாகரிகம் ஃபுல்லாகவே கவர் ஆயிரும். இதை மட்டும் நம்ம படித்தா போதும். நகரத்தின் பரப்பளவு சிந்து சமவெளி நாகரிகம் பரவி இருந்த எவ்வளோ தூரம் பரவி இருந்தது அப்படிங்கிற பரப்பளவை தான் பார்க்க போகிறோம். மேற்கில் பலுச்சிஸ்தானோட மக்ரான் கடற்கரை வரைக்கும், மேற்கில் எங்கே வரைக்கும் பலுச்சிஸ்தானில் இருக்க, இந்த பக்கத்து பலுச்சிஸ்தானில் இருக்க மக்ரான் கடற்கரை வரைக்கும் பரவி இருந்துச்சு. கிழக்கில் காகர் ஆக்ரா நதி பள்ளத்தாக்கு வரை. மேற்கில் பலுச்சிஸ்தான் வரைக்கும் பரவி இருந்துச்சு. கிழக்கில் காகர் ஆக்ரா நதி பள்ளத்தாக்கு வரை பரவி இருந்துச்சான். வடகிழக்கு இந்த பக்கத்து ஆப்கானிஸ்தான் வரைக்கும் பரவி இருக்கு. கீழே சவுத்தில் மகாராஷ்டிரா வரைக்கும் இந்த நாகரிகம் பரவி இருந்ததாக நமக்கு ஆதாரங்கள் கிடைச்சிருக்கு. இந்த காலத்தை சார்ந்த பிற நாகரிக செயல்பாடு, நம்ம இங்கே சிந்து சமவெளி நாகரிகம், இதே காலத்தில் பல்வேறு உலகெங்கிலும் நம்ம பார்த்தோம்ல, மெசபடோமிய நாகரிகம் பார்த்தோம், எகிப்து நாகரிகம், சீன நாகரிகம், சம காலகட்டத்தில் உலகெங்கும் சம காலகட்டத்தில் அங்கங்கே இருந்த நாகரிகங்கள், அங்கங்கே கட்டப்பட்ட, அங்கே இருக்க மன்னர்கள், அங்கே இருக்கவங்க அங்கே இருக்க மக்கள் கட்டியிருக்க கோயில்கள், இதெல்லாம் தான் இங்கே கொடுத்துருக்காங்க. பொது ஆண்டுக்கு முன் 2500, எப்போனா பொது ஆண்டுக்கு முன் 2500 குபு மன்னன் ஒரு ஆள் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, சுண்ணாம்பு கல்லால் கட்டப்பட்ட கிசே பிரமிடு ஒவ்வொன்றும் 15 டன் எடை கொண்டது. என்ன கட்டியிருக்காரு? கிசா பிரமிட் கட்டியிருக்காரு. சுண்ணாம்பு கல்லாலே கட்டியிருக்காரு. ஒவ்வொன்றும் 15 டன் எடை கொண்டது. யார்? குபு மன்னனால் கட்டப்பட்டது. அடுத்து மெசபடோமியா சுமேரியர்கள் காலம். ஆல்ரெடி பார்த்தோம். சுமேரியர் காலத்தில் உர்நம்பு அப்படிங்கிற அரசன் சின் அப்படிங்கிற சந்திர கடவுளுக்கு கட்டப்பட்ட கோயில் தான் உர்ஜிகரட் அப்படிங்கிற ஒரு கோயில் கட்டியிருக்காங்க. யாருன்னா சின் என்ற சந்திர கடவுளுக்கு. யார் கட்டினது? உர்நம்பு அப்படிங்கிற அரசன். எங்கே? மெசபடோமியாவில் சுமேரியர் காலம் அப்போ இருக்க அரசன் தான் உர்நம்பு. அவர் கட்டின கோயில் தான் உர்ஜிகரட். அடுத்து 2ஆம் ரமேசிஸ், எகிப்தரசனான 2ஆம் ரமேசிஸ் என்ன கட்டியிருக்காரு? இரட்டை கோயில்கள் கட்டியிருக்காரு. எந்த இடத்துலனா அபு சிம்பலில் கட்டியிருக்காரு. இங்கே 2ஆம் ரமேசிஸ், இதுலேருந்து ஒரு இது பார்த்துக்கலாம். 2ஆம் ரமேசிஸ் இரட்டை கோயில்கள் எங்கன்னா யாருன்னா எகிப்தரசன். இடம் அபு சிம்பலில் கட்டியிருக்காங்க. இதுதான் நம்ம சிந்து சமவெளி நாகரிகம். நம்ம இங்கே இருந்த காலகட்டத்தில் உலகெங்கிலும் இருந்த பல்வேறு மக்களால் கட்டப்பட்ட இந்த கோயில்கள் தான் அரசர்களால் கட்டப்பட்டு தான் இந்த நாகரிக செயல்பாடுகள் அங்கங்கே நடந்திருக்கு. சிந்துவெளி மக்கள் எந்தெந்த உலோகங்கள் பற்றி அறிஞ்சிருந்தாங்க தெரிஞ்சிருந்தாங்க அப்படிங்கிறத பார்க்குறோம். செம்பு, வெண்கலம், வெள்ளி, தங்கம், இந்தந்த உலோகங்கள்லாம் அவங்க பயன்பாட்டில் வச்சுருந்தாங்க. அவங்களுக்கு இரும்போட பயன் தெரியாது. இரும்பை பற்றி அவங்களுக்கு தெரியாது. உலோகத்தில் அதே போல் குதிரையை பற்றியும் சிந்து சமவெளி மக்களுக்கு தெரியாது. இது ரெண்டுமே அவங்க தெரிஞ்சதில்லை. செம்பு, வெண்கலம், வெள்ளி, தங்கம் இதெல்லாம் பயன்படுத்தி அணிகலன்கள், கருவிகள், ஆயுதங்கள் இதெல்லாம் செய்யறதுக்கு பயன்படுத்தியிருக்காங்க. ஆற்றங்கரைகள் நாகரிக தொட்டில்கள். ஆற்றங்கரை நாகரிக தொட்டில்கள் அப்படிங்கிற அழைக்கப்படுறதுக்கு என்ன காரணம்னா, பெரும்பாலான நாகரிகங்கள் இங்கே ஆற்றின் கரைகளில் தான் தோன்றியிருக்கு. நம்ம ஆல்ரெடி பார்த்தோம். எல்லா நாகரிகமும் எங்கே தோன்றதா பார்த்துருவோம். அப்போ சிந்துவெளி நாகரிகம் சிந்து மற்றும் கிளையாறு, மெசபடோமியா யூப்ரட்டிஸ் மற்றும் டைகரிஸ் அப்படிங்கிற நதிக்கரைகள். இப்போ எகிப்து நாகரிகம் நைல் நதியின் கரையில் தோன்றியிருக்கு. சீன நாகரிகம் ஹுவாங்கோ அப்படின்னு சொல்கிற மஞ்சள் ஆற்று அந்த கரைகளில் தோன்றலாம். இதெல்லாம் நதிக்கரை நாகரிகங்கள் அப்படின்னு சொல்கிறோம். அது ஆற்றக்கரைகள் நாகரிக தொட்டில்கள் அப்படின்னு இங்கே அழைக்கிறாங்க. ஒரு கூற்றும் காரணமான கொஸ்டின் பார்ப்போம். ஹரப்பா நாகரிகம் ஒரு நகர நாகரிகம் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து காரணம் பாருங்கள். திட்டமிடப்பட்ட நகர அமைப்பு, மேம்பட்ட கழிவுநீர் அமைப்பு. இது ஆல்ரெடி நம்ம பார்ட் 1லேயே இதை பற்றி நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். ஹரப்பா நாகரிகம் ஒரு நகர நாகரிகம் தான். என்னென்னா இங்கே வீடுகள், தெருக்கள், கழிவுநீர் அமைப்பு, அப்புறம் எல்லா கன்ஸ்ட்ரக்ஷனுமே
எல்லாமே திட்டமிடப்பட்ட ஒரு இதாக இருந்துச்சு அப்படிங்கிறது தான் காரணமாக இருக்குது. அப்போ இது ஒரு நகர அமைப்பு அப்படிங்கிறது நமக்கு தெரியும், நகர நாகரிகம்னு தெரியும். திட்டமிடப்பட்ட அப்போ எல்லாமே ஒரு இதாக பண்ணியிருக்காங்க, என்னது, திட்டமிட்டு எல்லாமே ஒரு கன்ஸ்ட்ரக்டடாக பண்ணியிருக்காங்க. அப்போ கூற்றும் காரணமும் சரி. இப்போ இந்த கொஷினுக்கான ஆன்சர் கூற்றும் காரணமும் சரி. அடுத்து 2வது கூற்று. ஹரப்பா மக்களின் பொறியியல் திறன் குறிப்பிடத்தக்கது. ஒரு சிறந்து விளங்கியிருக்காங்க பொறியியல் திறனில் அப்படின்னு சொல்கிறாங்க. காரணம் என்ன பார்ப்போம். கடலின் அலைகள், ஓதங்கள், நீரோட்டத்தை கணித்த பின் கப்பல் கட்டும் தளத்தை கட்டியிருப்பது. கடலோட அலைகள், ஓதங்கள், இதெல்லாம் இந்த நீரோட்டம் இதெல்லாம் கணித்த பின் என்னது கப்பல் கட்டும் தளத்தை கட்டியிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஆல்ரெடி பார்த்தோம், கப்பல் கட்டும் தளம் எங்கே பார்த்தோம். கப்பல் கட்டும் தளம் வந்து எங்கே பார்த்தோம், குஜராத்தில் லோத்தலில் வந்து கப்பல் கட்டும் தளம் ஒன்று இருந்ததாக பார்த்தோம். இங்கே சுபர்மதி ஆற்றின் துணையாறில் தான் இந்த லோத்தல்ங்கிறது இருக்குது. அங்கே தான் வந்து அங்கே கப்பல் கட்டும் தளம் இருக்குது. அங்கே தான் வந்து கடலின் அலைகள், ஓதங்கள், நீரோட்டத்தெல்லாம் கணிச்சுன்னு அங்கே ஒரு ஷிப்பேடை கட்டிடுறாங்க. அப்போ இங்கே என்னது கூற்றும் காரணமும் சரி. அடுத்து மொகஞ்சதாரோ இறந்தோர் மேடு அப்படின்னு சொல்கிறாங்க. நம்ம ஆல்ரெடி ஹரப்பா படிக்கும்போது என்ன பார்த்தோம், பார்ட் 1லேயே ஹரப்பா வந்து புதையுண்ட நகரம் அப்படின்னு பார்த்தோம். அப்போ மொகஞ்சதாரோ வந்து இறந்தோர் மேடு அப்படின்னு சொல்லுவாங்க, மவுண்ட் ஆஃப் டெட். சிந்துவெளி மக்கள் பொம்மைகள் செய்ய டெரக்கோட்டா கொண்டு பயன்படுத்தின. டெரக்கோட்டானா என்ன, சுடுமண் சிற்பக்கலை. எப்படின்னா இப்போ வந்து களிமண்ணில் பொம்மைகள், இந்த மாதிரி பானைகள், இந்த மாதிரிலாம் செஞ்சுருவாங்க. செஞ்சுட்டு அதை வெயிலில் உலர்த்தி தீயிலிட்டு இது பண்ணுவாங்க. தீயிலிட்டு சூடு பண்ணி அதை ஸ்ட்ராங் பண்ணுவாங்க. அதுதான் என்னது சுடுமண் சிற்பக்கலை, டெரக்கோட்டா அப்படின்னு சொல்லுவாங்க. இந்திய எல்லைக்கு உட்பட்ட பகுதியில் சிந்துவெளி நாகரிகம் பரவி இருந்த இடம். இப்போ இந்திய எல்லை இருக்குது. இப்போ இந்திய எல்லை இங்கிட்டு இந்த இதெல்லாம் வந்து பாகிஸ்தான் இந்த சைடு ஆப்கானிஸ்தான் இது மேலே போயிட்டுருக்கோம். அப்போ இந்திய எல்லைக்குள்ளே இங்கே தான் வந்து நம்ம சிந்துவெளி நாகரிகம் அதிக அளவில் பரவி இருந்துச்சு. அப்போ இந்திய எல்லைக்குள்ளே எங்கெங்கெல்லாம் பரவி இருந்துச்சு, லோத்தல் இங்கே குஜராத்தில் லோத்தலில் பரவி இருந்துச்சு. அடுத்து ராகி அருகே ஹரியானாவில் பரவி இருந்துச்சு. அடுத்து காளிபங்கன்ங்கிறது ராஜஸ்தானில் பரவி இருந்துச்சு. அடுத்து டோலவீராவும் இங்கே தான் இருக்குது, குஜராத். அப்போ இந்திய பகுதி, இதெல்லாம் இந்திய பகுதிக்குள்ளே பரவி இருந்த இடங்கள். இங்கே காளிபங்கன், லோத்தல், ராகியர்கி, டோலவேரா இந்த இடத்துலலாம் பரவி இருந்தது. அகழாய்வு ஆராய்ச்சியாளர்கள் ராவி நதிக்கரையில் அகழாய்வு செய்து தொன்மை இந்தியாவின் முதுபெரும் நகரம் என்பதை கண்டறிந்த ஆண்டு 1921 தான் என்னது அகழாய்வு பண்ணுறாங்க. எங்கே ஹரப்பாவை, எங்கே என்ன நதிக்கரை, ராவி நதிக்கரை, அங்கே தான் வந்து அகழாய்வு பண்ணி இந்தியாவின் முதுபெரும் நகரம் அப்படிங்கிறத கண்டறிந்த ஆண்டு எப்போனா 1921 தான் கண்டுபிடிக்கிறாங்க. ஹரப்பா நாகரிகம் சுமார் 4700 ஆண்டுகள் முற்பட்டது. 4700 ஆண்டுகள் பழமையானதுன்னு அது ஹரப்பா நாகரிகம். சுடுமட்பாண்ட தொழில் நம்ம ஆல்ரெடி பார்த்தோம். டெரக்கோட்டாங்கிறது என்னது, இதை வந்து தீயிலிட்டு சுடப்படுறது தான் என்னது சுடுமட்பாண்ட தொழில். இந்து மக்களின் புனித மரம், அவங்க வந்து அரச மரத்தை புனித மரமாக வணங்கி இருக்காங்க அப்படிங்கிறதுக்கான சான்றுகள் இருக்குது. சிந்து மாகாணம் லர்கானா மாவட்டம். சிந்து மாகாணத்தில் லர்கானா மாவட்டம். நம்ம ஹரப்பா பார்த்தோம். ஹரப்பா இங்கே ராவி நதிக்கரையில் அகழாய்வு பண்ணி 1921 ஹரப்பாவை கண்டுபிடிக்கிறாங்க. இந்தியாவின் முதுபெரு நகரம் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ லர்கானா மாவட்டத்தில் மொகஞ்சதாரோ அடுத்து நகரம் தோண்டி எடுக்கப்பட்ட ஆண்டு 1922. 1922 தான் இங்கே மொகஞ்சதாரோவை அகழாய்வு பண்ணி எடுக்கிறாங்க. ஒட்டக எலும்பு கிடைத்த இடம் காளிபங்கன். இங்கே ராஜஸ்தானில் காளிபங்கனில் ஒட்டக எலும்பு கிடைச்சிருக்கு. அடுத்து வந்து இந்த இதோட காலகட்டங்கள், தொடக்க கால ஹரப்பா, முதிர்ச்சி அடைந்த ஹரப்பா, பிற்கால ஹரப்பா அப்படிங்கிற 3 காலகட்டமாக பிரிச்சிருக்காங்க. தொடக்க கால ஹரப்பா வந்து பொது ஆண்டுக்கு முன் 3000 to 2600. அப்போ இருந்த இடம் வந்து ஆம்ப்ரி கொட்டிச்சி. தொடக்க கால ஹரப்பா வந்து ஆம்ப்ரி கொட்டிச்சி. அங்கேருந்து அப்படியே மக்கள் வந்து அப்படியே புலம்பெயர்ந்து அப்படியே மூவ் பண்ணி அப்படியே இந்தியாவுக்குள்ளே வந்திருக்காங்க. தொடக்க கால ஹரப்பா வந்து பொது ஆண்டுக்கு முன் 3000 to 2600 ஆம்ப்ரி கொட்டிச்சி, அந்த இடத்துல மக்கள் வாழ்ந்ததா ஆதாரங்கள் கிடச்சிருக்கு. முதிர்ச்சி அடைந்த ஹரப்பா பொது ஆண்டுக்கு முன் 2600 to 1900. இது வந்து ஹரப்பாவும் மொகஞ்சதாரோவும் இங்கே தான் வந்து என்னது
டெவலப்டு மக்களாக இருக்காங்க. எல்லாமே வந்து கட்டமைப்புக்குள்ளே கொண்டு வந்து திட்டமிடப்பட்ட நகர அமைப்பு, மேம்பட்ட கழிவுநீர் அமைப்பு, ஒரு வளர்ச்சி அடைந்த ஒரு சிந்து சமவெளி நாகரிகம் வந்து எங்கே பார்க்க முடியும்னா, முதிர்ச்சி அடைந்த ஹரப்பா. பொது ஆண்டுக்கு முன் 2600 to 1900 ஹரப்பா மற்றும் மொஹஞ்சதாரோவில் பார்க்கலாம். இது வந்து முதிர்ச்சி அடைந்த ஹரப்பா அப்படின்னு சொல்லுவாங்க. பிற்கால ஹரப்பா பொது ஆண்டுக்கு முன் 1900 to 1700. இது வந்து அழிவு கட்டத்தை நோக்கி வந்த சிந்து சமவெளி நாகரிகம். எப்படி போர் தொடுத்ததுனால இல்லை இயற்கை சீற்றங்கள் இந்த மாதிரி பல்வேறு காரணங்கள் இருக்குது. மக்கள் வந்து புலம்பெயர்ந்து அப்போ இந்தியாவுக்குள்ள லோத்தல், காளிபங்கன் இந்த மாதிரியான இடங்களுக்குள்ள வராங்க. இதெல்லாம் வந்து பிற்கால ஹரப்பா அப்படின்னு சொல்கிறாங்க. ஹரப்பாவுக்கு முதல்ல வருகை தந்தவர் நம்ம ஆல்ரெடி பார்த்தோம். சார்லஸ் மிஷன் தான் வந்து என்னது தனது நூலில் ஹரப்பாவோட இடிபாடுகள் பற்றி எழுதியிருப்பார். ஹரப்பாவுக்கு எப்போ ஃபஸ்ட்டு எப்போ வராது? 1826 வராது. யார்? சார்லஸ் மிஷன், இங்கிலாந்து நாட்டுக்காரர் சார்லஸ் மிஷன் 1826 ஹரப்பாவுக்கு முதல்ல வராரு. அடுத்து 1831 அம்ரி நம்ம ஆல்ரெடி பார்த்தோம். அம்ரிங்கிறது எந்த இடம்? தொடக்க கால ஹரப்பாவில். இப்போ தொடக்க கால ஹரப்பா 3000 to 2600 அந்த ஆண்டுக்கு பொது ஆண்டுக்கு அந்த ஆடகட்டத்தில் இருந்தது தான் என்னது அம்ரி கோட்டிஜி அப்படிங்கிற ஏரியா. அந்த மாதிரியான அம்ரி என்ற ஹரப்பா பண்பாட்டோடு தொடர்புடைய இடத்திற்கு யார் வரா? அலெக்சாண்டர் பர்ன்ஸ் வராரு. அலெக்சாண்டர் பர்ன்ஸ் 1831 ஹரப்பா பண்பாட்டோடு தொடர்புடைய ஒரு இடத்துக்கு வந்திருக்காரு. அந்த இடப்பேர் என்னது? அம்ரி. அலெக்சாண்டர் கன்னிங்ஹம் வந்து ஒரு 3 தடவை பார்வையிட்டிருக்காரு. அலெக்சாண்டர் கன்னிங்ஹம் யார்? இவர் ஆர்கியாலஜிக்கல் சர்வே ஆஃப் இந்தியா ASI 1861 ஆரம்பிப்போம்ல, அதை உருவாக்க உதவியவர் அவர் தான் அலெக்சாண்டர் கன்னிங்ஹம். ஹரப்பாவை பார்வையிட்ட ஆண்டுகள் 3 முறை வந்து ஹரப்பாவை வந்திருக்காரு இந்தியாவுக்கு. வந்தப்போ ஹரப்பாவை பார்வையிட்டு எப்போனா 1853 ஒரு தடவை, 1856, அப்புறம் 1875 வந்திருக்காரு. ஒரு முத்திரை அலெக்சாண்டர் கன்னிங்ஹமுக்கு வந்து அவர் வந்து ஆராய்ச்சி பண்ணும்போது என்ன கிடைச்சிருக்குன்னா, ஒரு முத்திரை இந்திய தொல்லியல் அளவீட்டுத்துறையின் முதல் அளவையாளர் இவர் தான் யார்? அலெக்சாண்டர் கன்னிங்ஹம். அவருக்கு வந்து ஒரு முத்திரை கிடைச்சிருக்கு. அடுத்து ரோரிசெட் படிக்கல் பாகிஸ்தானில் காணப்படும். ரோரிசெட் படிக்கல்னால் அந்த கருவிகள், கூர்மையான ஆயுதங்கள் செய்யறதுக்காக பயன்படுற அந்த ரோரிசெட் படிக்கல் எங்கன்னா பாகிஸ்தானில் ரோஹ்ரி அப்படிங்கிற ஒரு இடம் இருக்குது. அங்கேருந்த எடுத்தோடு தான் என்னது ரோரிசெட் படிக்கல். அடுத்து மெசபடோமியாவுக்கும் ஹரப்பாவுக்கும் இடையான வணிக தொடர்பு பற்றி குறிப்பிடும் கல்வெட்டு. இந்த வணிக தொடர்பு பற்றி குறிப்பிடும் நம்ம சம காலகட்டத்தில் வாழ்ந்தவங்க தான் என்னது மெசபடோமியா நாகரிகக்காரர். அவங்க கூட நம்ம வணிக தொடர்பு பண்ணுறதுக்கான ஆதாரம் எதில் இருக்குன்னா கியூனிஃபார்ம் கல்வெட்டு. இந்த கியூனிஃபார்ம் கல்வெட்டில் நமக்கும் ஹரப்பாவுக்கும் மெசபடோமியாவுக்கும் வணிகம் நடந்ததை பற்றி ஒரு குறிப்பிட்ட ஒரு கல்வெட்டு தான் என்னது கியூனிஃபார்ம் கல்வெட்டு. ஹரப்பாவில் செய்யப்பட்ட ஜாடி எங்கே? ஓமனில் எடுத்திருக்காங்க. ஹரப்பாவில் மிக நீளமான எழுத்துத்தொடர். இங்கே நம்ம எழுத்துத்தொடர் எல்லாம் மொழியில் இருந்திருக்கு. ஆனால் மக்கள் எழுதியிருக்காங்க, குறியீடுகளை யூஸ் பண்ணி எழுதியிருக்காங்க. அதில் மிக நீளமான எழுத்துத்தொடர் என்னென்னா 26. ஒரே வேர்டில் 26 குறியீடுகளை கொண்ட ஒரு எழுத்துத்தொடர் இருக்குது. மிக நீளமான எழுத்துத்தொடராக அது கருதப்படுது. ஆனால் ஹரப்பா மக்களோட மொழிகளுக்கு என்னது அர்த்தம் நமக்கு இன்ன வரைக்கும் தெரியல. ஹரப்பாவில் எந்த ஜாடிகள் என்ன வடிவம் ஜாடி? எஸ் வடிவ ஜாடி. ஹரப்பா மக்களின் எடைகளின் விகிதம் பாருங்கள். 1:2:4:8:16:30 இரும முறை அப்படியே 2, 4, அப்புறம் 8, 16, 32 இந்த மாதிரியான எடை கற்கள் வச்சுருந்தாங்க. சிந்துவெளி நாகரிகம் இந்தியாவிலையும் பாகிஸ்தான்லையும் எவ்வளோ அளவு பரவிருந்துச்சோ இது 9th புக்கில் 1.3 மில்லியன் ஸ்கொயர் கிலோமீட்டர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. 11th புக்கில் 1.5 மில்லியன் ஸ்கொயர் கிலோமீட்டர் பரவி இருந்ததாக கொடுத்துருக்காங்க. இந்த எல்லைகள் ஆல்ரெடி பார்த்தோம். மேற்கே பாகிஸ்தான் ஈரான் எல்லையில் உள்ள சுட்கஜன் டோர் வரைக்கும். பாகிஸ்தான் ஈரான் எல்லையில் மேற்கு வெஸ்ட் சைடு பாகிஸ்தான் ஈரான் எல்லையில் உள்ள சுட்கஜன் டோர் வரைக்கும். வடக்கே ஷாட்டுகை ஆப்கானிஸ்தான். மேலே பார்த்தீங்கன்னா இங்கே ஷாட்டுகை ஆப்கானிஸ்தான். கிழக்கே ஆலம்கீர்பூர் உத்தரப்பிரதேசம். இந்தியாவில் ஆலம்கீர்பூர் வரைக்கும், உத்தரப்பிரதேசத்தில் ஆலம்கீர்பூர் வரைக்கும்
பரவி இருக்குது. அடுத்த தெற்கே வந்து டைமாபாத் மகாராஷ்டிரா, நம்ம இங்கே மகாராஷ்டிரா வரைக்கும் ஆல்ரெடி நம்ம பார்த்துருப்போம். இது கரெக்டாக இந்த ஸ்பெசிஃபிக்காக அந்த பிளேஸ் எங்கே வரைக்கும் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. டைமாபாத் மகாராஷ்டிரா இந்தியா வரைக்கும். இந்நாகரிகம் பரவியுள்ள முக்கிய பகுதிகள் குஜராத், பாகிஸ்தான், ராஜஸ்தான், ஹரியானா இந்த மாதிரியான இடங்கள்லாம் அதிக அளவில் பரவி இருக்கு. மக்கள் அதிக அளவில் வாழ்ந்திருக்காங்க. அடுத்து வந்து இந்த இங்கே இருக்க நகரங்கள் அதெல்லாம் எந்தெந்த இடத்துல எங்கெங்கே இருந்துச்சு அப்படிங்கிறத பார்க்கலாம். ஹரப்பா தான் நமக்கு இந்தியாவின் முதுபெரும் நகரம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஹரப்பா எங்கே இருந்துச்சுன்னா மேற்கு பஞ்சாப், நம்ம இந்தியாவில் இருக்க பஞ்சாப் கிடையாது, பாகிஸ்தானில் இருக்க பஞ்சாப், மேற்கு பஞ்சாப் அப்படின்னு சொல்கிறாங்க. மேற்கு பஞ்சாப் பாகிஸ்தான். எங்கன்னா ராவி நதிக்கரையில் தான் ஹரப்பா தோன்றியிருக்கு. மொகஞ்சதாரோ சிந்து மாகாணம் பாகிஸ்தான், நம்ம ஆல்ரெடி பார்த்தோம்ல லர்கானா மாவட்டத்தில் அப்படின்னு. தோலவீரா வந்து எங்கே குஜராத். லோத்தலும் இங்கே தான், லோத்தல், சுர்கோட்டா, தோலவீரா எல்லாமே குஜராத். காளிபங்கன் வந்து ராஜஸ்தான் இந்தியா. காளிபங்கன் இங்கே ராஜஸ்தானில். பனவாலி அதுவும் ராஜஸ்தான் தான். ராகியர்கி ஹரியானா. செங்கற்களால் சுவர்களை கொண்ட தானிய களஞ்சியம் எங்கே பார்த்தோம்? ராகியர்கி ஹரியானாவில் பார்த்தோம். இது பார்ட் 1ல் நான் உங்களுக்கு சொல்லியிருப்பேன். பார்க்காதவங்க கீழே லிங்க் இருக்குது, பார்ட் 1 பார்த்துட்டு அதுக்கப்புறமா இந்த பார்ட் பாருங்கள், உங்களுக்கு கண்டிப்பாக புரியும். ராகியர்கி ஹரியானா இந்தியா. அடுத்து சாகுந்தாரோ சரஸ்வதி நதியோரம் ராஜஸ்தானில் இருக்குது. சாகுந்தாரோ சரஸ்வதி நதியோரம் ராஜஸ்தான். தோலவீரா வந்து கபீர் மாவட்டம் குஜராத். ஆல்ரெடி தோலவீரா பார்த்தாச்சு, குஜராத்தில் இருக்குன்னு. எங்கன்னா கபீர் மாவட்டம் அப்படின்னு குறிப்பாக ஒரு இடம் கொடுத்துருக்காங்க. காளிபங்கன் பார்த்தோம்ல ராஜஸ்தானில். காளிபங்கன் வந்து ராஜஸ்தானில் பார்த்தா அங்கே என்னது உழுத வயல்கள் காணப்படுகிறது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இங்கே உழுதுறதுக்கான இடங்கள் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மொகஞ்சதாரோவில் கிடைத்த பூசாரி அரசன் சிலை. ஆல்ரெடி நமக்கு ஒரு ஆண் சிலை அப்படி கிடச்சிச்சு, அமர்ந்த நிலையில் ஒரு ஆண் சிலை கிடைச்சதா அப்படின்னு படிச்சிருப்போம் மொகஞ்சதாரோவில். அது வந்து பூசாரி அரசன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் அது சரியானதா அப்படிங்கிறத உறுதிப்படுத்த முடியல அப்படிங்கிற ஒரு கூற்றம் இருக்குது. ஹரப்பா மக்கள் வேளாண்மை பண்ணியிருக்காங்க. ஹரப்பா மக்களோட தொழில் வந்து என்னது வேளாண்மை, கைவினை தொழில், இந்த மாதிரி நிறைய தொழில் இருந்துச்சு. வேளாண்மையில் என்னது இரட்டை சாகுபடி முறையை வந்து பின்பற்றியிருக்காங்க. இரட்டை சாகுபடி முறையை வேளாண்மைக்கு பின்பற்றியிருக்காங்க. மொகஞ்சதாரோ இறந்தோர் மேடு, அதை தான் இடுகாட்டு மேடு, மவுண்ட் ஆஃப் டெட் அப்படிம்போம். இது ஹரப்பா வந்து என்னது புதையுண்ட நகரம். ஹரப்பாவில் இருக்க மாடுகளை வந்து எப்படி அழைச்சிருக்காங்கன்னா ஜெபு அப்படின்னு அழைச்சிருக்காங்க. ஹரப்பா மாடுகள் ஜெபு என்று அழைக்கப்பட்டது. ஆடுகள் வந்து எப்போதும் கூட செம்மறி ஆடுகள், வெள்ளாடுகள் அப்படின்னு அழைச்சிருக்காங்க. ஹரப்பா மக்கள் வந்து இந்த மாதிரி ஆயுதங்கள், செட், சிலிக்காக்கள், பிளேடுகள், கத்திகள், செம்பு, எலும்பாலும் தந்தத்தாலும் கருவிகள் செய்யப்பட்டன. இப்போ வந்து கத்தி, இந்த மாதிரி செம்பு, எலும்பாலையும் தந்தத்தாடி இந்த மாதிரியெல்லாம் யூஸ் பண்ணி கருவிகள்லாம் செஞ்சுருக்காங்க. கூர்மையான கருவிகள், உளிகள், ஊசிகள், மீன் துண்டில் முட்கள், முகம் பார்க்கும் கண்ணாடி, அஞ்சனம் தீட்டும் குச்சி, இதெல்லாம் எதில் செஞ்சுருக்காங்க? செம்பால் செய்யப்பட்டிருக்கு. என்னென்ன கூர்மையான கருவிகள், உளிகள், ஊசிகள், மீன் தூண்டில் முட்கள், முகம் பார்க்கும் கண்ணாடிலாம் செம்பில் செஞ்சு வச்சுருக்காங்க. அப்புறம் அஞ்சனம் தீட்டும் குச்சி, இதெல்லாமே இதெல்லாம் செம்பால் செய்யப்பட்டது. அம்பு, ஈட்டி, உளி, கோடாரி இதெல்லாம் என்னது செம்பில் செய்தவை. மொகஞ்சதாரோவில் ஆல்ரெடி நம்ம நடனமாடும் பென்சிலை ஒன்று மொகஞ்சதாரோவில் எடுத்திருப்பாங்க. இது வந்து சார்லஸ் மிஷன் கூட இந்த கூற்றை பற்றி, இந்த நடனமாடும் பென்சிலையை பற்றி ஒரு கூற்று ஒன்று சொல்லியிருப்பார். இது வந்து வரலாற்றுக்கு முந்தைய காலத்துலேருந்து இந்த மாதிரியான ஒரு சிலை செஞ்சுருக்கதை அவரால் நம்பவே முடியல, அதை வந்து நம்புறதுக்கே வந்து ரொம்ப இதாக இருந்துச்சு அப்படின்னு ஒரு கூற்று ஒன்று சொல்லியிருப்பார். யாருன்னா சார்லஸ் மிஷன். அந்த மொகஞ்சதாரோ நடனமாடும் பென்சிலை எந்த மெத்தட் யூஸ் பண்ணி செஞ்சுருப்பாங்கன்னா லாஸ்ட் வேக்ஸ் ப்ராசஸ் அப்படிங்கிறது என்னென்னா, உலோகத்தை அப்படியே உருக்கி அந்த அச்சில் ஊற்றி அதை அப்படியே இது பண்ணி எடுக்கிறது தான் என்னது லாஸ்ட் வேக்ஸ் ப்ராசஸ். அந்த மாதிரியான இதில் செஞ்சது தான் அந்த நடனமாடும் பென்சிலை, நடனமாது அப்படிங்கிறது எங்கன்னா மொகஞ்சதாரோவில் கிடச்சிருக்கு. அடுத்து நம்ம ரோரி செட் படிகற்கள் பார்த்தோம்ல, கருவிகள், ஆயுதங்கள் செய்கிறதுக்கு. இது எங்கன்னா பாகிஸ்தானில் ரோஹ்ரி அப்படிங்கிற பகுதி, அங்கேருந்து எடுத்த செட் அப்படிங்கிற மூலப்பொருட்கள் மூலமாக வந்தது தான் என்னது இந்த ரோஹ்ரி செட் படிகற்கள். கல் மற்றும் வெண்கலத்திலான ஆயுதங்கள்,
ஹரப்பா மக்கள் என்னது வெண்கலத்திலும் ஆயுதம் செஞ்சுருக்காங்க, கல்லையும் வந்து என்னது தீட்டி கூர்மையாக்கி ஆயுதமாக யூஸ் பண்ணியிருக்காங்க. ஹரப்பா மக்கள் பருத்தி, பட்டு இதை பற்றி அவங்களுக்கு தெரிஞ்சிருந்திருக்கு. உலோகம் மற்றும் கல்லாலான அணிகலன்களை பயன்படுத்தினார். உலோகத்துலேயும் கல்லுலேயும் என்னது அணிகலன்களை வந்து செஞ்சு பயன்படுத்தியிருக்காங்க. வணிகம் மேற்காசிய பகுதியிலான சுமேரிய நாகரிகம் நிலவிய ஓமன், பக்ரைன், ஈராக், ஈரானில் ஹரப்பா முத்திரைகள் கிடைத்துள்ளன. இப்போ நமக்கு அவங்களுக்கும் வணிகம் நடந்துறது சொல்கிறது வந்து என்னது, நமக்கும் அவங்களுக்கும் வணிகம் நடந்ததாக ஆல்ரெடி நிறைய சான்றுகள் கிடைச்சது. யூனிஃபார்ம் கல்வெட்டு நமக்கும் மெசபடோமியாவுக்கும் வணிகம் நடந்ததை பற்றி சொல்லுது. அப்புறம் வந்து மெழுக்கால அணிகலன் வாங்கியதாக ஒரு அரசன் வந்து குறிப்பிட்டிருக்காரு. அடுத்து வந்து வணிகம் மேற்காசிய பகுதியிலான சுமேரிய நகரம், இங்கே தான் எங்கே மெசபடோமியாவில் ஓமன், பக்ரைன், ஈராக், ஈரான், இப்போ இருக்க ஓமன், பக்ரைன், ஈரான், ஈராக் அங்கெல்லாம் வந்து ஹரப்பா முத்திரைகள் வந்து கிடைச்சிருக்கு. ஹரப்பா நாகரிக பகுதி கனசதுரமான செட் எடைக்கல்கள் கிடைத்துள்ளது. இங்கே என்னது எடைக்கற்கள், எடைகள் மற்றும் அளவீடுகள்லாம் பயன்படுத்தியிருக்காங்க. அப்போ ஹரப்பா நாகரிக பகுதியில் கனசதுரமான செட் எடைகள் கிடைத்திருக்கு. எடைகள் ஈரடி எண்ம முறை, பைனரி மெத்தட்ஸ், எடைக்கற்கள் இரும முறையை உணர்த்துகின்றன. இதான் நம்ம பார்த்தோம். 1:2:4:8:16 அப்படியே டபுள் எல்டிப் ஆகுது. தராசு வந்து செம்பு தட்டு, தராசு வந்து என்னது செம்பு தட்டால் செஞ்சால் தராசு யூஸ் பண்ணியிருக்காங்க. 16 விகிதம் கொண்ட சிறிய எடை அளவீடு இன்றைய அளவீட்டில் 13.63 கிராம். அந்த ஆல்ரெடி பார்த்தோம்ல 13 விகிதம், இதோட எடை என்ன அளவீடு எவ்வளோனா 13.63 கிராம். 1 இன்ச் அப்படிங்கிறது 1.75 சென்டிமீட்டராக யூஸ் பண்ணியிருக்காங்க. அடுத்து முத்திரைகள் வந்து நுரைக்கல், செம்பு, சுடுமண், தந்தம் ஆகியவற்றால் செய்யப்பட்டது கிடைத்துள்ளன. முத்திரைகள் வந்து நுரைக்கல்லால் செஞ்சுருக்காங்க. செம்பு, சுடுமண், தந்தம் இதால் செஞ்ச முத்திரைகள்லாம் கிடைச்சிருக்கு. ஹரப்பா பகுதியில் வந்து சுமார் 5000 சிறு எழுத்து தொகுதிகள், மறுபடியும் பார்த்தோம் எழுத்துலாம் வந்து அவங்க எழுத்து குறியீடுகள்லாம் பயன்படுத்திருக்காங்க. 5000 சிறு எழுத்து தொடர்களாக கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு. சில அறிஞர்கள் இதை வந்து திராவிட மொழி குடும்பத்தோட சேர்ந்தது அப்படின்னு கருதுறாங்க. மிக நீளமானதாக கருதப்படும் மிக நீளமான எழுத்தோட 26 குறியீடுகளை கொண்டதான் மிக நீளமான சிந்து சமவெளி நகரத்தில் மிக நீளமான ஒரு எழுத்து தொடர் இருக்குது. அது என்னென்னா 26 குறியீடுகளை கொண்ட ஒரு எழுத்து தொடர். அடுத்து மொகஞ்சதாரோவில் கிடைச்ச சிலைகள். மொகஞ்சதாரோவில் நிறைய சிலைகள், ஆண் சிலை கிடச்சிச்சு, அப்புறம் நடனமாடும் பெண் சிலை கிடச்சிச்சு, இந்த மாதிரி நிறையா சிலைகள் கிடச்சிச்சு. அது என்னென்னு பார்க்கலாம். மாக்கல்லில் ஸ்டீட்டைட் கல் அப்படிங்கிறாங்க. மாக்கல், அதில் செய்யப்பட்ட மதகுரு அல்லது அரசன். செம்பில் வார்க்கப்பட்ட நடனமாடும் பெண் சிலை. ஹரப்பா, மொகஞ்சதாரோ, தோலாவேராவில் கிடைத்த கற்சிலைகள். எங்கெங்கே கிடைச்சிருக்கு பாருங்க, ஹரப்பா, மொகஞ்சதாரோ, தோலாவேரா, இங்கெல்லாம் கற்சிலைகள்லாம் கிடைச்சிருக்கு. ஹரப்பா மக்கள் எழுதும் கலையை அறிஞ்சிருந்தாங்க. அதில் நீளமான எழுத்து தொடர்லாம் பார்த்தோம். 26 குறியீடுகளை கொண்டது. 5000 சிறு சிறு எழுத்து தொகுதிகள் கிடச்சிருக்கு நமக்கு அப்படின்னு பார்த்தோம். எழுதும் கலையை வந்து அறிஞ்சிருந்தாங்க. எழுத்துக்கள் வலப்பக்கத்திலிருந்து இடப்பக்கமாக எழுதப்பட்டது. இது வந்து பவுஸ்ட்ரோ பேடன் முறை. வலப்பக்கத்துலேருந்து இப்படி ஸ்டார்ட் பண்ணி இங்கிட்டு வருவாங்க, அப்புறம் திருப்பி கீழேருந்து இப்படியே போவாங்க. இதுதான் என்னது, வலப்பக்கத்துலேருந்து ஸ்டார்ட் பண்ணி லெஃப்ட் சைடு வருவாங்க. இது பவுஸ்ட்ரோ பேடன் முறை அப்படின்னு சொல்கிறாங்க. கணினி மூலம் இந்த எழுத்துக்கள்லாம் பகுப்பாய்வு செய்கிறாங்க அறிஞர்கள். இவங்களாம் வந்து ஆராய்ச்சியாளர்கள்லாம் வந்து இதை வந்து என்னது பகுப்பாய்வு செய்கிறாங்க. இதை வந்து கணினி மூலம் பகுப்பாய்வு செய்த ரஷ்ய அறிஞர் யூரினோரோசோவ். யார்? யூரினோரோசோவ் அப்படிங்கிற ஒரு ரஷ்ய அறிஞர் என்ன பண்ணியிருக்காரு, சிந்துவெளி எழுத்துக்கள் திராவிட மொழி குடும்பம் போன்ற வார்த்தை வரிசையை பெற்றுள்ளது அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ திராவிட மொழி குடும்பம் அப்படின்னு வந்துச்சுன்னா யார்? யூரினோரோசோவ். திராவிட மொழி குடும்பமும் யூரினோரோசோவ். சிந்து சமவெளி நாகரிக எழுத்துக்கள் வந்து எதோட திராவிட மொழி குடும்பம் அப்படின்னு சொன்னவர் யாருன்னா யூரினோரோசோவ். ஐராவதம் மகாதேவன் ஹரப்பா மொழியின் மூல வேர்கள் தென்னிந்திய திராவிட மொழிகளை ஒத்திருப்பதை காணலாம் என்கிறார். அப்போ மூல வேர்கள் வந்து தென்னிந்திய திராவிட மொழிகளை ஒத்திருப்பது மூல வேர்கள் அப்படின்னு வந்துச்சுன்னா ஐராவதம் மகாதேவன்.
திராவிட மொழி குடும்பம் அப்படின்னு வந்துச்சுன்னா யூரினோரோசோ. மூலவேர்கள் தென்னிந்திய திராவிட மொழிகளை ஒத்திருக்கிறது அப்படின்னா ஐராவதம் மகாதேவன். ஐராவதம் மகாதேவன் வந்து மயிலாடுதுறையில் வந்து கண்டெடுக்கப்பட்ட கற்கோடாரி. மயிலாடுதுறையில் ஒரு கற்கோடாரி வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. அதில் இருக்க குறியீடுகள் வந்து சிந்து வெளியில் காணப்பட்ட குறியீடுகள் ஒத்துப்போகிறது அப்படின்னு சொல்கிறார். எங்கே? மயிலாடுதுறையில் ஒரு கற்கோடாரி கண்டுபிடிக்கிறாங்க. அந்த கற்கோடாரியில் இருக்க குறியீடு வந்து சிந்து வெளியில் இருக்க குறியீடோட ஒத்துப்போகுது அப்படின்னு ஐராவதம் மகாதேவன் சொல்லியிருக்காரு. மே 2007 தமிழ்நாடு தொல்லியல் துறை வந்து அகலாய்வு பண்ணுறாங்க. இங்கே பூம்புகார்ல மேலப்பெரும்பள்ளம் அப்படிங்கிற அங்கே கண்டெடுக்கப்பட்ட பானைகளில் வந்து ஒரு அம்பு குறியீடு இருக்குது. அது முகஞ்சதுர இலச்சினைகளை போல் உள்ளது அப்படிங்கிறத உறுதிப்படுத்துகிறாங்க. இப்போது மே 2007 இந்திய தொழில்துறை கிடையாது, தமிழ்நாடு தொழில்துறையாக பூம்புகாரில் வந்து மேலப்பெரும்பள்ளம் அப்படிங்கிற இடத்துல வந்து ஒரு பானை ஓடுகள்லாம் கண்டுபிடிக்கிறாங்க. அதில் இருக்க ஒரு குறியீடு முகஞ்சதுர இலச்சினை போல் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ இந்தியாவின் வடமேற்கு பகுதியிலும் பாகிஸ்தானிலும் பொது ஆண்டுக்கு முன் 3000 கால அளவில் தோன்றிய நாகரிகங்களும் பண்பாடுகளும் மொத்தமாக சிந்து நாகரிகம் எனப்படும். என்ன சொல்கிறாங்க? இந்தியாவில் வடமேற்கு பகுதியிலும் வடமேற்குனா என்னது? பாகிஸ்தான் கிட்ட பொதுவான 3000 கால ஆண்டுகள் தோன்றிய நாகரிகங்களும் பண்பாடும் மொத்தமாக எல்லாம் சேர்த்து தான் என்னது? சிந்து நாகரிகம் அப்படின்னு சொல்கிறாங்க. இதை வந்து சிந்து நாகரிகத்தை வந்து ஹரப்பா நாகரிகம் அப்படின்னு சொல்கிறாங்க. நமக்கு இதோட பார்ட் 2க்கான ஐவிசியும் முடிஞ்சிருச்சு. நம்ம ஆல்ரெடி பார்ட் 1 வீடியோ போட்டிருக்கோம், நம்ம சேனலில் இருக்குது. பார்க்காதவங்க அதையும் போய் பாருங்கள். அதை பார்த்துட்டு இந்த வீடியோ பாருங்கள், கண்டிப்பாக புரியும். இதை பார்த்து அடுத்து இதோட கொஞ்சம் கண்டினியூவேஷன் இருக்குது. நம்ம இந்த 3 பார்ட், இந்த 3வது பார்ட்டும் முடிஞ்சிருச்சுன்னா நமக்கு 6th to 12th இருக்க எல்லா ஐவிசியுமே இதில் கவர் ஆகிடுச்சு. இதை பார்த்து நீங்கள் நோட்ஸ் எடுத்து படித்தாலே போதுமானது. ஐவிசி புக்கில் இருக்க நோட்ஸ் தான் இங்கே நம்ம எல்லாத்தையுமே கம்பைல் பண்ணி ஒன்றா கொடுத்துருக்கோம். இதில் வந்து நம்ம மேக்ஸிமம் எல்லாமே ஒரு ஸ்டாட்டிக் ஜிகே மாதிரி தான் இருக்கும். அதை நம்ம அப்படியே நோட்ஸ் எடுத்து படிச்சிட்டாலே போதுமானது. அண்ட் வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, ஃபாலோ பண்ணுங்கள். கண்டிப்பாக நம்ம வந்து கான்ஃபிடென்ட்டாக படிங்க. கண்டிப்பாக நம்ம இந்த குரூப் 4ல் குரூப் 2ல் கண்டிப்பாக ஒரு போஸ்டிங் வாங்கிடலாம். தேங்க்யூ.